Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academyல TNPSC AE JDOக்கு புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த பேட்சோட நேம் வந்து டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட் 12க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு 11 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க நம்ம TAF IAS Academy யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல V3 ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா 11 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே அதுல இருக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் 12க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த டெஸ்ட் 12 வந்து யாருன்னா எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டோட லிங்க் இருக்கு. அந்த டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சரிங்களா? ஆல்ரெடி ஏற்கனவே இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படிங்கன்னா நீங்க எப்பயும் போல வீடியோ எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வரலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்வேயிங் டெஸ்ட் 12 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनல முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த கரெக்டா ராங்கா இன்கரெக்டா அதே மாதிரி ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத எதை சொல்றாங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். அண்டர்லைன் பண்ணாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கொடுத்துருக்க ஆப்ஷனை கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். கொடுத்துருக்கதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, 4 ஆப்ஷனையும் படித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. A contour is not necessary for closed curve அப்படின்னு சொல்றாங்க. க்ளோஸ்டு கர்வுக்கு வந்து கான்டூரிங் வந்து தேவைப்படாது அப்படின்றதாங்க. அப்படியா? கான்டூரிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்வ்ஸ்க்குமே வந்து நெசசரி தான். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கா தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, a contour represent a ridge line if the concave side lower value contour lies towards the higher value contour அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரிட்ஜ் லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்கேவ் சைடுல தான் இருக்கும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து கான்வெக்ஸ் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தா தான் கரெக்டான ஆன்சர். அதனால ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ராங். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, two contour of different elevation do not cross each other எக்ஸ்பர்ட் இன் கேஸ் ஆஃப் ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கான்டூரிங்ல வந்து சில முக்கியமானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி சில முக்கியமான பேசிக் டெஃபினிஷன். ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு கிராஸ் ஆகாது. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி ஆல் த போ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆல் த போ கிடையாது. ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. a series of closely spaced contour line represent அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் closely spacedனு சொல்லாலே நமக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்லோப் தான் ஞாபகம் வரணும், ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்றதா ஞாபகம் வரணும். சரிங்களா? closely spaced contour அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஸ்டீப் ஸ்லோப் தான் அடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. a closed contour higher value towards inward. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இந்த क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சரிங்களா? அதாவது ரெண்டு விதமா வந்து டயகிராம் சொல்லுவாங்க. நான் சொல்ற டயகிராமை வரைஞ்சிக்கங்க. முப்பது 10 20 30 40. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு டயகிராம் இதே மாதிரி தான் இருக்கும். பத்து 20 30 40. இந்த ரெண்டு டயகிராமுக்கு என்ன வித்தியாசம்? இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா ஹையர் வேல்யூ வந்து இன்சைட்ல இருக்கு, இதுல வந்து ஹையர் வேல்யூ வந்து அவுட் சைட்ல இருக்கு. சரிங்களா? ஹையர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும், ஹையர் வேல்யூ இன்சைட்னு இருந்தாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹில் அடிக்கணும். சரிங்களா? ஹில்லாக் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஹையர் வேல்யூ இன்சைட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அடிக்கணும், ஹில். ஓகேவா? ஹில் தான் வந்து ஹையர் வேல்யூ இன்சைட்னு சொன்னா அடிக்கணும். சரிங்களா? இதுவே ஹையர் வேல்யூ அவுட் சைடு அப்படின்னு சொன்னா டிப்ரெஷன். சரிங்களா? வேலி அல்லது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பத்தி நம்ம அடுத்த क्वेश्चनல டிஸ்கஸ் பண்ணலாம். கான்டூர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन வந்து இது அடிக்கடி கேக்குறாங்க. இது நம்ம கிளாसेसலயே வந்து நல்லா டீப்பா வந்து சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. இப்போ டெஸ்ட்ல வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹையர் வேல்யூ இன்சைட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அடிக்கணும், ஹில் அடிக்கணும். அதே ஹையர் வேல்யூ அவுட் சைடு அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன அடிக்கணும், வேலி அல்லது டிப்ரெஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க.
இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். கொஸ்டின் நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கான்டூர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெஃபினிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. வெர்டிகல் கிளிஃப், ஸ்டீப் ஸ்லோப், ஹில், ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்னு சொல்லி 4 விதமா வந்து நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கேன். அதாவது டிஃபரண்ட் எலிவேஷன் டு நாட் கிராஸ் ஈச் அதர் அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்ன அடிக்கணும், ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அடிக்கணும். அப்படி பார்க்கும்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்றது என்னது? ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அப்படின்றது டிஃபரண்ட் எலிவேஷன் டு நாட் கிராஸ் ஈச் அதர். தோ இருக்கு பாருங்க, கான்டூர் லைன்ஸ் டிஃபரண்ட் எலிவேஷன் கிராஸ் ஒன் அனதர் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து 2 வரும். சரிங்களா? டிக்கு 2ன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒன்று ஏவா இருக்கணும் இல்லை பியா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 மேட்ச் இருக்குன்னா எது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ எனக்கு ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் நல்லா தெரியுது, அதனால அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மற்ற மேட்சை வந்து நான் என்ன பண்றேன், மற்ற மேட்சை மேட்ச் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. எது வந்து நல்லா தெரியுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணுங்க. அடுத்து வேற என்ன சொல்லலாம்? ஹில் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஹையர் வேல்யூ வந்து இன்சைட்ல இருந்ததுன்னா அது ஹில்லுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கான்டூர் லைன்ஸ் வித் ஹையர் வேல்யூ இன்சைட் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க, ஹில். அப்போ சிக்கு வந்து 4, டிக்கு 2ன்னு சொன்னாலே நம்ம வந்து ஆப்ஷன் பி போட்டுடலாம். ஏன்னா இதுல வந்து சிக்கு 4ன்னு கொடுக்கல, அதனால ஆப்ஷன் ஏ கண்டிப்பா வராது. மிச்சம் இருக்கிற மேட்சை பாருங்க. வெர்டிகல் கிளிஃப் அப்படின்றது என்னது? த கான்டூர் லைன்ஸ் டிஃபரண்ட் எலிவேஷன் யூனிட் டு ஃபார்ம். யூனிட் டு ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலே அதாவது ஒரு லைன்ல வந்து ஒரு யூனிட் டு ஃபார்ம்ல வர்றதா என்னன்னு சொல்லுவாங்க, வெர்டிகல் கிளிஃப். இதுக்கு ஷார்ட்கட் வேணா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, யூவி ரேஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அல்ட்ரா வயலட். அதை வேணா ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. யூனிட் டு ஃபார்ம் அப்படின்னு சொன்னா வெர்டிகல் கிளிஃப் அடிக்கணும். 2 டிஃபரண்ட் எலிவேஷன் டு நாட் கிராஸ் ஈச் அதர் அப்படின்னு சொன்னா ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் அடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீப் ஸ்லோப்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்றது த கான்டூர் லைன்ஸ் ஆர் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீப் ஸ்லோப் வரும். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் கான்டூர் அண்ட் எ ரிட்ஜ் லைன்? இது ஒரு பேசிக்கான கொஸ்டின், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்ஜ் லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கும். சரிங்களா? ரிட்ஜ் லைனுக்கு வந்து 90 டிகிரியில தான் ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்ஜ் லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கேன், கரெக்டா ராங்கா இல்ல இன்கரெக்டா இல்ல ட்ரூவா ஃபால்ஸா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கீழே என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், எது வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. த க்ளோஸ்டு கான்டூர் லைன் ஹையர் வேல்யூ இன்சைட் ஷோஸ் லேக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஹையர் வேல்யூ இன்சைட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அடிக்கணும், ஹில் தான் அடிக்கணும். லேக் கண்டிப்பா வராது. சரிங்களா? ஹில்லுன்னு சொல்லியிருந்தா கரெக்டா அடிக்கணும். ஹில் அப்படி இல்லைன்னா ஹில்லாக் அப்படின்னு சொல்லணும். அதனால ஸ்டேட்மெண்ட் 1 வந்து உங்களுக்கு கண்டிப்பா ராங். மிச்சம் இருக்க 3 ஆப்ஷனை பாருங்க. இதுல எல்லாத்துலயுமே வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏவை கரெக்ட்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க டைம்ஸை வந்து சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட்டையும் படிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க, இது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுதா, எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ல எதுல 1 வருது அப்படின்றத பாருங்க. இது ராங்னு தோணுச்சா கண்டிப்பா இந்த 4 ஆப்ஷன்ல 1 வரக்கூடாது. அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, இதுதான் ஆன்சர்னு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்படி பண்ணாதான் நம்ம வந்து டைமை வந்து கன்சியூம் பண்ண முடியும். இது வந்து நீங்க டெஸ்ட் எழுதும் போது இப்படி எழுதிக்கங்க. மற்றபடி நீங்க வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, a contour is a imaginary line joining the points of equal elevation. கரெக்ட்டா? கான்டூரிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு இமேஜினரி லைன், ஈக்குவல் எலிவேஷன் எல்லாத்தையும் டிரா பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. மூணாவது பாருங்க, க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு கான்டூர் அப்படின்றது ஸ்டீப் ஸ்லோப். இவ்வளவு நேரம் நான் இதை பத்தி தான் சொல்லியிருக்கேன். மூணாவது கன்ஃபார்ம் கரெக்ட். கான்டூர் லைன்ஸ் cannot cross each other in case of overhanging cliff. இதுவும் நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப இதுக்கு 2, 3, 4 மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. பெஞ்ச்மார்க் இஸ் எஸ்டாப்லிஷ்ட் பை அப்படின்றாங்க. பெஞ்ச்மார்க் அப்படின்றது என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் நோன் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப்
நோன். இந்த நோன்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நோன்ன்ற வார்த்தை வந்தாலே நம்ம என்ன அடிக்கணும்? பெஞ்ச் மார்க் அடிக்கணும். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பழைய டெஸ்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்றாங்களா, இது யார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றக்கூடிய என்ன டைப் ஆஃப் லெவலிங் அப்படின்றதான் கேட்கறாங்க. சரிங்களா? பெஞ்ச் மார்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை ஸ்பிரிட் லெவலிங் அப்படின்றதான் கரெக்ட். சரிங்களா? பாரோமெட்ரிக் லெவலிங் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பாரோமெட்ரிக் வந்து ஒன்லி ஃபார் அட்மாஸ்பியர். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கு யூஸ் ஆகாது. சரிங்களா? நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஆப்ஷன் பி தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பாரோமெட்ரிக் அப்படின்றது ஒன்லி ஃபார் அட்மாஸ்பியரிக் பிரஷர், அது மெஷர் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். சரிங்களா? இதுக்கு வந்து ஸ்பிரிட் லெவலிங் அப்படின்றது தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? பெஞ்ச் மார்க் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு பை ஸ்பிரிட் லெவலிங் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. If a tripod settle the interval that elapses between taking the backside reading and following the foresight reading, then the elevation of a turning point will be அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து இன்க்ரீசிங். டர்னிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்றத படிச்சு பாருங்க. If the altitude bubble is provided both on index frame as well as telescope of the theodolite அப்படின்னு சொல்றாங்க. அதான் டெலஸ்கோப்புக்கும் இண்டெக்ஸுக்கும் வந்து என்ன பண்றாங்க? தியோடலைட்ல கம்பாரிசன் பண்றாங்க. அதை பத்தி தான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the instrument of leveled with reference to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? altitude bubble வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். altitude bubble வந்து இண்டெக்ஸ் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து டெலஸ்கோப் பேஸ் பண்ணி இருக்காது. altitude bubble on index frame அப்படின்றதா கரெக்ட், நாட் a telescope. சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. altitude bubble on index frame if it is used by level அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. லெவலிங்க்கு யூஸ் பண்றதுக்கு வந்து டெலஸ்கோப் தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? altitude bubble on telescope it is used for level அப்படின்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 4 மட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இது இண்டெக்ஸ் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் altitude bubble இருக்கும். ஆனா லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் வரும். சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. இன் a contouring direct method, கான்டூரிங்ல வந்து டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லி ரெண்டு விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்கு. சரிங்களா? டைரக்ட் மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏரியாஸ்க்கு மட்டும் தான் சூட்டபிள். சரிங்களா? ஸ்மால் ஏரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சூட்டபிள். அதே மாதிரி டைம் அக்யூரசி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சரிங்களா? மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட்னு கேட்டா டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மால் ஏரியாக்கு மட்டும் தான் சூட்டபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் கான்டூர் லைன். கான்டூர் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கான்டூர் லைனுக்கு இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கான்சிக்யூட்டிவ் கான்டூர் லைன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அடிக்கணும்? ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட் அடிக்கணும். சரிங்களா? ஆனா வர்டிகலுக்கு வர்டிகல் போடக்கூடாது. உங்களை குழப்பறதுக்காகவே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? the vertical distance between the two consecutive contour line அப்படின்றது vertical equivalent கிடையாது. சரிங்களா? vertical equivalent ஒண்ணு கிடையவே கிடையாது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா கான்டூர் இன்டர்வல் தான் கரெக்டான ஆன்சர். கான்டூர் இன்டர்வல். vertical distance between two consecutive contour line அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அடிக்கணும்? கான்டூர் இன்டர்வலை தான் அடிக்கணும். vertical equivalent அடிக்க கூடாது. vertical equivalent ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால இதுக்கு கான்டூர் இன்டர்வல் தான் கரெக்ட். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கும்? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 12. a closer contouring decreasing value towards the center அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், ஹையர் வேல்யூ வந்து இன்சைட்ல இருந்தா அது ஹில்லுன்னு சொல்லுவாங்க. அதே ஹையர் வேல்யூ அவுட் சைட்ல இருக்கு. அப்ப வந்து வெளியில அவுட் சைட்ல இருந்து இன்சைட்ல வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. அதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? டிக்ரீசிங் டுவார்ட்ஸ் த சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா ஹையர் வேல்யூ அவுட் சைட்ல இருக்கு, லோயர் வேல்யூ இன்சைட்ல இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? டிப்ரெஷன், வேலி அல்லது டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு அனதர் நேம் வந்து வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. VALLEY அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 13 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The observation for establishment
மீன் சி லெவல் MSL அதை ஷார்ட்டா மீன் சி லெவல்னு போட்டிருக்காங்க ஆர் ரெக்கார்டட் ஃபார் அபவுட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீன் சி லெவல் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது சர்வே ஆஃப் இந்தியா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 19 இயர்ஸ் ஒன்ஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது டேட்டாஸ் எடுப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14 என்ன சொல்ல வராங்கன்ற பாருங்க. இதுவும் லெவலிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரீவியஸ் டெஸ்ட் இருக்குல்ல 11 டெஸ்ட், அதுல இருக்க வீடியோஸை நீங்க நல்லா பார்த்திருந்தாலே இந்த டெஸ்ட்ல மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணிருக்கலாம், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் கூட தான் நான் போன டெஸ்ட்ல வந்து சொல்லியிருந்தேன், அது அப்படியே வந்திருந்தது 19 இயர்ஸ் அப்படின்றது வந்திருந்தது. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பும் நான் சொல்லியிருந்தேன், அதாவது C is equal to 6CR. இது நான் வந்து ரிலேஷன் சொல்லியிருந்தேன். என்னது, கம்பைன்டு கரெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷனுக்கும் உள்ள வேல்யூஸ். அது வந்து C is equal to 6CR அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா CR ஓட ஃபார்முலா என்ன, 0.01121 into D square. இப்போ எனக்கு கம்பைன்டு கரெக்ஷன் C is equal to 6 times of CR அப்படின்னு போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை 6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 0.066 அதான் 66 சம்திங்னு கிடைக்கும். அதை 67 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். 67 into D square அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா, இதை தான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதே மாதிரி நான் நிறைய ரிலேஷன்ஷிப் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், D square divided by 2 times of R. இது ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லியிருப்பேன். இது என்னது, CC கண்டுபிடிக்கிறது. CCன்றது என்னது, கர்வேச்சர் கரெக்ஷன். கர்வேச்சர் கரெக்ஷன் ஃபார்முலா என்ன, 0.07845 into small d square. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கர்வேச்சர் கரெக்ஷன். அப்ப வந்து d square divided by 2 times of r அப்படின்றதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் ஃபார்முலா எழுதி போட்டேன், கம்பைன்டு கரெக்ஷனுக்கான ஃபார்முலாவும் எழுதி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 15 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. As applied to the staff reading, the correction for curvature and refraction will be அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதான் கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் வந்து என்ன வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கேன். என்னது, கரெக்ஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் செயின் இஸ் டூ லாங் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம என்ன அடிக்கணும், கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் அடிக்கணும். அதே மாதிரி எரர் வந்து நெகட்டிவ் அடிக்கணும். இதை தாண்டி வேற எது கேட்டாலும் சரி, இப்போ வந்து கர்வேச்சர் கரெக்ஷன் கேட்டாலும் சரி, அதே மாதிரி டேப் கரெக்ஷன்ல சாக் கரெக்ஷன், புல் கரெக்ஷன், இந்த மாதிரி எது கேட்டாலும் சரி, கரெக்ஷன் வந்து என்ன போடணும், நெகட்டிவ் போடணும். கரெக்ஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் செயின் இஸ் டூ லாங் மட்டும்தான் கரெக்ஷன் பாசிட்டிவ் வரணும், எரர் வந்து நெகட்டிவ் வரணும். சரிங்களா, அப்போ இதுக்கு கரெக்ஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷனுக்கு வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்துடும். ஒன்று பிஆ இருக்கணும், இல்லைனா சிஆ இருக்கணும். சி வந்து ரெண்டுமே பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கரெக்ஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்ப கர்வேச்சர் கரெக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடும், நெகட்டிவ் ஆயிடும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இதுதான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 12க்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம பேட்ச் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம TAF IAS அகாடமியில் பார்த்தீங்கன்னா TNPSC AE JDOக்கு புதுசாக ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் நேம் வந்து டாக்டர் விஸ்வேஸ்வராயா. இது சுருக்கமாக V3 பேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா TNPSC AE JDO இது ரெண்டுத்துக்குமே கம்பைண்டாக வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, இப்போ அப்கமிங் AE கால்ஃபரும் JDO கால்ஃபரும் வரப்போது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் 130+ கிளாஸஸ் நடக்கும். 400+ ஹவர்ஸ் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். கிளாஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நடக்கும். டெக்னிக்கல் GS இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம். இது போக வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அந்த லிங்கை ஓபன் பண்ணி வீடியோஸ் வந்து பாத்துருங்க. சரிங்களா, இது நீங்க சாம்பிள் கிளாஸ் பார்த்துட்டு அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா சாம்பிள் கிளாஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, லிங்கை ஓபன் பண்ணி சாம்பிள் கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, மேலும் அட்மிஷன் சம்பந்தமான தகவல்களுக்கு கீழே தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 8668029422 அப்படி இல்லைனா 6382809713 அப்படி இல்லைனா 7806942276 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் அட்மிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. சரிங்களா, மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம TAF IAS அகாடமியில TNPSC AE JDO சம்பந்தமா வந்து புதுசா ஒரு டெலகிராம் சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல் நேம் வந்து TAF இன்ஜினியரிங் சர்வீஸ். சரிங்களா, இந்த டெலகிராம் சேனல்ல ஒரு 9000 மேல ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
நம்ம டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெலகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பாட் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் வரப்போற கால்ஃபரை பத்தியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலகிராம் சேனல்ல நம்ம சொல்லிடுறோம். இது வரைக்கும் அந்த டெலகிராம் சேனல்ல யாரா ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. சரிங்களா? மேலும் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இன்கேஸ் இந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க லைன் வந்து பிஸியா இருக்கு, கால் எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருங்க, டைரக்டா இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து என்ன பண்ணிருங்க, ஒரு மெசேஜ் போட்டுருங்க. வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா அவங்களே டைரக்டா வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த JDO AE விஸ்வேஸ்வராயா டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் இதை பயன்படுத்தி வரப்போற TNPSC AE JDO எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.